கடந்த 2013ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு சுற்றுலா வந்திருந்த சீன வம்சாவளியை சேர்ந்த 22 வயது இளம்பெண் எலிசா லாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல இருக்க சிசில் ஹோட்டல்ல அறை எடுத்து தங்கி இருக்காங்க. பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து அவங்க அறையில இருந்து வெளியே வரலன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல தன்னோட பெற்றோரிடமும் அவங்க பேசவில்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் காவல்துறையினரெல்லாம் புகார் அளித்து அவங்கள தேடுற பணியும் தொடருது. 18 நாட்கள் கழித்து பிப்ரவரி 19ஆம் தேதி சிசில் ஹோட்டல்ல மேற்கூரையில் இருந்து தண்ணீர் டேங்க்ல பிணமாக கிடந்து எடுக்கிறாங்க. கடைசியா சிசில் ஹோட்டல்ல லிப்ட்ல அவங்க வித்தியாசமாக நடந்து கொண்டு இருப்பதையும் அங்குள்ள சிசிடிவிகள் கேட்ச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை தற்போது இணையதளத்திலையும் வைரலாக்கி வச்சிருக்காங்க. எலிசா லாம் பைபோலர் டிசார்டர் என்ற மனநோயால் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கலாம். அதுக்கான மருந்துகளும் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சில செய்திகளும் வதந்திகளும் பரவி இருக்குங்க. ஆனால் மருத்துவர்கள் பரிந்துரைத்த அளவுக்கு அவர் சரியான மருந்துகள் எடுக்கவில்லை அப்படின்னு காவல்துறையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருடைய வழக்கு பைபோலர் டிசார்டர் பிரச்சனையில் தான் அவர் உயிர் இருந்திருக்கலாம் அப்படின்னு வழக்கு முடிவுக்கு வந்துட்டுங்க. இப்போ இதுல கேள்வி என்ன அப்படின்னா, ஹோட்டல்ல பணி செய்யறவங்க மட்டும் பாஸ்வேர்ட் போட்டு திறக்கிற கதவை எலிசா லாம் எப்படி திறந்து இருப்பாங்க? ஏணி போட்டு ஏறி செல்லக்கூடிய தண்ணி டேங்க்ல அவங்க எப்படி ஏறி இருப்பாங்க? அப்படியே தண்ணி டேங்க்ல இறங்கினாலும் உள்ள இருந்தபடி 10 கிலோ எடை இருக்க மூடிய எப்படி டேங்க மூட முடியும்?